அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கு தயாராகி கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்திலும், துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும், பெற்றோர் விஷயத்திலும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, பயணங்கள் அதிசயத்தக்க பயணங்களாக காணப்படுவது, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களை மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள். வார்த்தைகளில் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட விஷயத்தில் செயல்படுத்துவதற்கு மட்டும் முயற்சி செய்யாதீர்கள். தெரியாதவர்களுடைய நிழல் கூட உங்களுக்கு எதற்கு ஏன் என்றெல்லாம் கேட்டு உஷாராகி விடுங்கள். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அற்புதமான கவனத்துடன் இருங்கள். யாராவது ஃபோனில் ஏதாவது பேசினாலோ, யாருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லாதவர்களை பற்றியெல்லாம் ஏதாவது பேசுவது அவர்களிடத்தில் அந்த ரெக்கார்டு விஷயமாக போய்விடும் என்பதை கவனத்தில் கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அதை சரி செய்து வைத்து கொள்வது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தின் பரிபூர்ண நிவர்த்திகள் டக்கு டக்குன்ற மிதுனம் இருக்கக்கூடிய வீடுகளிலே ஏற்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் பேரானந்தம்.